ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, கேரளத்தில் செய்கிற பழம்பொரி அதை தான் செய்ய போகிறேன். நேந்திரம் பழத்தில் இனிப்பு சேர்த்து செய்வாங்க, அதை தான் நான் இப்போ செய்ய போகிறேன். இதுக்கு 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன், ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் சர்க்கரை. நான் இந்த கரண்டியில் 2 கரண்டி சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் ஏலக்காய் தூளும் கொஞ்சம் ஆப்பச்சோடாவும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டி பதமாக கரைச்சிக்கோங்க. பஜ்ஜி மாவோட கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். நல்லா கரைச்சிட்டு இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடுங்க. பழம்பொரி செய்கிறதுக்கு 4 நேந்திரம் பழம் வாங்கியிருக்கேன். காயாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பழமாக இருக்கணும். நான் இதில் 2 பழம் தான் செய்ய போகிறேன். அதுக்காக தோலை சீவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பழம் ரொம்ப நீட்டாக இருக்கிறதுனால நான் இதை தோலை உரிச்சிட்டு ஒரு பழத்தை 8ஆக கட் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் நீட்டாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் தடியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இப்போ பழத்தெல்லாம் கட் பண்ணியாச்சு. நான் 2 பழம் தான் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அடுத்தது எண்ணெயை காய வச்சிடலாம். இதுக்காக நான் அகலமான பேன் எடுத்திருக்கேன், அப்போ தான் போட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெயை ஊற்றி இது நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதை இந்த மாவில் முக்கி எண்ணெயில் போட்டுடலாம். நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கேரளா போயிருந்தோம். அப்போ இந்த பழம்பொரி வாங்கி சாப்பிட்ருக்கேன். எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல. அதாவது பெரும்பாலும் எனக்கு வாழைப்பழனால பிடிக்காது, அதுலேயும் மஞ்சள் வாழைப்பழனா பிடிக்காது, நாட்டு பச்சை மட்டும்தான் பிடிக்கும். அதனால் எனக்கு அந்த பழம்பொரி சாப்பிட பிடிக்கல. அதுலேருந்து அது வாங்கி சாப்பிடணுன்ற இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இப்போ சமீபத்தில் ஒரு முறை கேரளா போயிருந்தேன். அப்போது ஒரு சுற்றுலா தலத்தை சுற்றி பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு டீ கடையில் பஜ்ஜி போட்டிருந்தாங்க. சரி, சூடாக போடுறாங்களே அப்படின்றதுக்காக ஒரு பஜ்ஜும் காஃபியும் ஆர்டர் பண்ணி ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். இந்த பஜ்ஜி போட்டு முடிச்சதும் அடுத்தது அவர் பழம்பொரி போட ஆரம்பித்தார். சரி, ரொம்ப நாள் ஆச்சு, சூடாக போடுறாரு, எப்படி தான் இருக்குது, நிறைய பேர் பழம்பொரின்னு யூடியூப்லாம் சொல்கிறாங்கல்ல, அதனால் இந்த முறை வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்றதுக்காக ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுவும் சூடாக இருக்கும்போது இன்னும் நல்லா இருந்தது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், போன ட்ரிப்பு வாங்கி சாப்பிடும்போது ஆறிட்டு இருந்ததால் நல்லா இல்லை, இப்போ சூடாக இருக்கும்போது நல்லா இருக்குது அப்படின்றத அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏற்கனவே நாங்கள் பஜ்ஜி சாப்பிட்டதால ஒரே ஒரு பழம்பொரி மட்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அப்போவே நினச்சேன் நம்ம நேந்திரம் பழம் வாங்கி வீட்டில் செய்யலாம் அப்படின்ட்டு. அதுக்கான நேரம் இப்போ தான் கிடச்சிது. அதனால் நேந்திரம் பழம் வாங்கி ஒன்று வர சொல்லி கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி செஞ்சாச்சு. இப்போது 2 பக்கம் சேர்ந்துச்சு. இப்போ எடுத்துடலாம். நிஜமாகவே ஃபஸ்ட் டைம் செஞ்சேன், சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு வாழைப்பழத்தில் 2 முறை ஒயிட்டாகவே போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கலர் சேர்க்கலான்றதுக்காக கேசரி பவுடர் சேர்த்து பழம்பொரி செஞ்சுட்டேன். நீங்கள் தேவைப்பட்டால் கலர் சேர்த்துங்க, இல்லை இந்த மாதிரி வெள்ளையாகவே கூட செய்யலாம். கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க? யாருக்கெல்லாம் பிடிக்குமா இல்லை நம்ம ஊர் பஜ்ஜி தான் பிடிக்குமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழைப்பழத்தில் செய்கிறாங்களே, இது எப்படி இருக்கும், இனிப்பாக இருக்குமே, நல்லா இருக்குமா என்னன்றது எனக்கு அப்போ புரியல. சாப்பிட்டு பார்த்தா எனக்கு பிடிக்கல, ஆனால் செகண்ட் டைம் சாப்பிட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி யாராவது அனுபவப்பட்டிருந்தாலும்
கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.